நான் ஹோட்டலில் சர்வராக வேலை பார்க்கும்போது கூட ஐயோ என்னடா நம்ம போக வேண்டிய இடம் வேறையாச்சு, இப்போ போய் டேபிளை துடைச்சிட்டு இருக்கோமே நினைக்காத ஒரு ஆள். அன்னைக்கு டேபிள் துடைப்பது என் வேலை, அதை நான் சரியாக செய்வேன். பார்த்தீங்களா, இன்றைக்கி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஆக்டர் அண்ட் டேரக்டர் ஒரு காலத்தில் ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக வேலை பார்த்துருக்காருன்னு சொன்னால் நம்பவே முடியல இல்லையா? நம்ம எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆசைகளும் கனவுகளும் இருக்கும், அது அடையிறதுக்கான திறமையும் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் அதுக்கான டைம் வர வரைக்கும் நம்ம மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டும் பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தான். பட் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப பெருசு, இப்போதைக்கு அவன்கிட்ட அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ அவனுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பிஸ்னஸை நான் பண்ணிடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சஜஷன் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னது, சாச்சா அந்த மாதிரி சின்ன பிஸ்னஸ்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணால் பெரிய பிஸ்னஸை தான் பண்ணுவேன். வீடியோவில் மட்டும் பெரிய பெரிய கனவாக வைங்க, பெரிய பெரிய கோலாக வைங்கன்னு சொல்கிறேன், என்கிட்ட மட்டும் சின்ன பிஸ்னஸ் பண்ண சொல்றியாடான்னு கேட்டான். அதுக்கு நான் சொன்னேன், நீ எவ்வளோ பெருசாக வேணா ஆசைப்படு, ஆனால் அது அடையிறதுக்கான பாதையான படிக்கட்டுகளை உன்னால் ஏற முடிகிற மாதிரி சுலபமாக சின்ன சின்ன படிக்கட்டுகளாக போடு அப்படின்னு சொன்னேன். நம்ம பண்ணுற பெரிய தப்பே நம்ம பெரிய கோலாக செட் பண்ணிவிட்டு நான் பிடிச்சா குதிரை கொம்பு தான், சின்ன சின்ன வேலை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறது தான். ஸோ உங்களுக்கும் அதான் சொல்கிறேன், கனவு எவ்வளோ பெருசாக வேணா காணுங்க, ஆனால் அதை ரீச் பண்ணுறதுக்கான படிக்கட்டு மட்டும் உங்களால் எவ்வளோ பெருசு ஏற முடியுமோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுங்க. அண்ட் லைஃப்பில் குரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா டூ ஃபாலோ மை அக்கௌண்ட் அண்ட் see you in another video. Bye guys.